முதலமைச்சரின் இணைச் செயலாளர் லட்சுமிபதி IAS தற்போதைய அண்மை செய்தியாக முதலமைச்சரின் இணைச் செயலாளராக புதிய பதவி உருவாக்கப்பட்டு முதலமைச்சரின் இணைச் செயலாளர் லட்சுமிபதி IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த இணைச் செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் இணைச் செயலாளராக புதிய பதவி உருவாக்கப்பட்டு முதலமைச்சரின் இணைச் செயலாளர் லட்சுமிபதி IAS நியமனம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி IAS முதலமைச்சரின் இணைச் செயலாளர் பதவியில் அடுத்த ஓராண்டுக்கு நீடிப்பார் என தகவல் கூறப்படுகிறது. முதலமைச்சரின் இணைச் செயலாளராக புதிய பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய தனி செயலாளராக 5 பேர் ஏற்கனவே அந்த பொறுப்புல இருப்பார்கள். அந்த பொறுப்புகள்ல முதன்மையானவராக தற்போது தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய முருகானந்தம் IAS முதலமைச்சருடைய தனி செயலாளர் 1 என்ற பிரிவுல இருந்தார். அந்த நிலையில் தான் அவரை மாற்றி தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய செயலாளர்களில் ஒருவர் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த பிரிவுல ஒரு புதிய பிரிவு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய இணைச் செயலாளர் என்ற ஒரு புதிய பிரிவு உருவாக்கப்பட்டு தூத்துக்குடி ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி IAS தற்போது முதலமைச்சருடைய இணை செயலாளர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று முதல் அவர் முதலமைச்சருடைய இணை செயலாளராக பொறுப்பு வகிப்பார் என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS பொறுப்பேற்ற பிறகு அவர் போட்டிருக்கக்கூடிய முதல் கையெழுத்தாக இது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இளம் பகாவத் IAS தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 IAS அதிகாரிகள் இடமாற்றம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா முதலமைச்சருடைய செயலாளர் என்பது முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகள், அரசினுடைய திட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு முதலமைச்சருடைய செயலாளர்கள் தான் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குவார்கள். எனவே அந்த வகையில முதலமைச்சருடைய அந்த பிரிவில் தனி செயலாளர் உடைய பட்டியலில் இணை செயலாளர் என்ற ஒரு புதிய பிரிவு உருவாக்கப்பட்டு லட்சுமிபதி IAS இந்த புதிய பிரிவுல இணை செயலாளராக இன்று முதல் நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வகித்து வந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு என்பது இளம் பகாவத் IASக்கு வழங்கப்பட்டது. தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா. முதலமைச்சரின் இணைச் செயலாளர் பதவி புதியதாக உருவாக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி IAS நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் இணைச் செயலாளர் பதவி புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி IAS இணைச் செயலாளர் பதவியில் அடுத்த ஓராண்டுக்கு நீடிப்பார் என கூறப்படுகிறது.